தன்னம்பிக்கையை வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வெறும் மோட்டிவேஷன் வீடியோஸும் புக்ஸ் மட்டும் பத்தாது. நம்ம வெறும் சக்ஸஸ் ஸ்டோரி கேட்குறதுனாலையோ இல்லை அடுத்தவங்களுடைய வரலாறை படிக்கிறதுனாலையோ நமக்கு நம்பிக்கை வளராது. நமக்கான தன்னம்பிக்கை அப்படின்றது நம்ம இன்றைக்கி என்ன செயல்கள் செய்கிறோம், நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான். அப்போது நம்ம எண்ணத்தையும் செயலும் மாற்றிக்கும் போது தானாகவே தன்னம்பிக்கை உருவாகுது. அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. தன்னம்பிக்கை அப்படின்னாவே அது நம்மளுடையது, அதாவது தன்னுடைய நம்பிக்கை அப்படின்றதான் அர்த்தம். அப்போது இது நம்மக்கிட்டேருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், க்ரூம் யுவர் செல்ஃப். எப்போவுமே நம்ம எப்படி நம்ம தோற்றத்தை வச்சுக்கிறோம், இல்லை நம்ம என்ன மாதிரியான உடைகள் அணிகிறோம், நம்மளை எப்படி மற்றவங்க முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு நம்ம வெளித்தோற்றத்தை ஏன் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் கொடுக்கும். அடுத்தவங்க கூட பேசும்போதோ இல்லை ஒரு முக்கியமான மீட்டிங் போகும்போதோ இல்லை ஒரு 4 பேர்த்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி உங்களை க்ரூம் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நம்பிக்கைன்ற விஷயத்தை வளர்க்கும். அப்போது நம்மளே க்ரூம் பண்ணிக்கிறது, சரியான உடை அணிகிறது, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை க்ரூம் பண்ணிக்கிறது எல்லாமே தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு முதல் காரணமாக இருக்கும். அடுத்த விஷயம், பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது. தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும்னு நினைக்கிற நமக்குள்ள தான் அவநம்பிக்கைகளும் இருக்குது, இல்லை லிமிட்டிங் பிலீஃப்ஸ்ன்னு சொல்லப்படுற விஷயங்கள். இது உங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமாகவும் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கள், நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மூலமாக நிறையா லிமிட்டிங் பிலீஃப்ஸ் நமக்குள்ளே இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு நம்பிக்கையை நம்ம அழிக்க முடியாது அப்படின்றப்போ அதை திருத்திக்கிறதுக்கு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு எந்த மொழியும் கிடையாது. இது உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லையோ இல்லை தமிழ்லையோ கூட கேட்கலாம். சில பேர் கேட்டிருக்காங்க அஃபர்மேஷன்ஸை எழுதி வச்சு படிக்கலாமா அப்படின்னு. படிக்கலாம், ஆனால் நீங்கள் அதுக்குண்டான நேரம் அப்படிங்கிறது நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு நம்பிக்கை உருவாகிறது அப்படின்றது ஒரு நாள் 2 நாள் உருவாகிறது இல்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கையை வெறும் படிக்கிறதுனால மாற்ற முடியாது. என்னை பொறுத்தளவுக்கு ரிப்பீட்டடாக நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் கேட்க ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம், யூஸ் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். அதாவது நமக்கு தெரியாத ஒரு ஃபீல்டில் போயிட்டு தெரியாத ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட நமக்கு இன்னைக்கு எது சரியாக தெரியுமோ அதை முழுசாக கற்றுக்கிட்டோ இல்லை அதில் தொடர்ந்து முயற்சி எடுக்கிறதுனாலையோ உங்களோட கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்க முடியும். நம்ம 10 விஷயத்தில் பெரிய ஆளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு எது வருமோ அதில் பெரிய ஆளாக இருந்தால் போதும். அப்போது நம்ம எல்லாத்தையும் முயற்சி பண்ணிவிட்டு எனக்கு இதில் சரியாக வர்றதில்லை, இந்த ஃபீல்டு எனக்கு அவ்வளோவா தெரியல, ஆனால் தான் படிச்சிருக்கேன், அதுதான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறத விட நமக்கு எது தெரியுமோ அதை நம்ம க்ரூம் பண்ணிக்கிட்டு அதில் ப்ராப்பராக நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தன்னம்பிக்கை அப்படின்றது தானாக வளரும். இன்றைக்கி நீங்கள் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் கேட்டிங்கன்னா நான் சொல்ல முடியாது, ஆனால் இன்றைக்கி நான் என்ன பேசிகிட்டு இருக்கணும், இதில் நீங்கள் எனக்கு என்ன கேள்வி கேட்டாலும் சொல்ல முடியும். ஸோ கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தை சரியாக யூஸ் பண்ணுறதுலையும் இருக்குது. அடுத்த விஷயம் ரொம்பவே சிம்பிளானது, உங்களை சுற்றி நிறைய கான்ஃபிடென்ட் பீப்புளை வச்சுக்கோங்க. நீங்கள் பழகிற ஆட்களும் எதையாவது ஒன்றை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க, இல்லை அவங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாதிரி இருக்கிற பட்சத்தில், இல்லை 4-5 பேர் உங்களை மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது வளர்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா நீங்கள் மற்றவங்களை பார்த்து தான் உங்களுடைய கேரக்டரையும் வச்சுப்பீங்க. அப்போ கான்ஃபிடன்ஸ் வளர்கிறதுக்கு நம்மளை விட கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஆளை கூட வச்சுக்கிறது ஈஸியான வழி, ஷார்ட்கட்டுன்னு சொல்லலாம். அடுத்த விஷயம், நோ யுவர் செல்ஃப். அதாவது நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது நிறைய பேர்த்துக்கு யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கிற வரைக்கும் இல்லை வேலைக்கு போகிற வரைக்குமே நமக்கு லைஃப்பில் என்ன வேணும், என்ன தேவை, எது இருந்தால் நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருப்போம் ஒன்றுமே தெரியாது. நமக்கு எது சரியாக வரும் ஒன்றுமே தெரியாது. அப்போது நம்ம புரிஞ்சிக்க முடியறதில்ல. நமக்கு என்ன வேணும், நம்ம தேவைகள்னு தெரிலன்னா கண்டிப்பாக அடுத்தவங்க முன்னாடி நம்ம அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம கான்ஷியஸ் கிட்ட எதுவுமே பேசுறதில்ல, நமக்கு என்ன வேணுன்றது நம்மளே சொல்லிக்கிறது இல்லை, எழுதி பார்க்கறது இல்லை. கோல் என்ன நிறைய பேர் கேட்டிங்கன்னா என்னன்னு சொல்ல தெரிலன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறது என்னென்னா ஒரு வகையில் உங்களை நீங்களே தாழ்த்திக்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு என்ன வேணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக அடுத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை அடுத்தவங்க நம்மளை கைட் பண்ணுவாங்க நினைக்கிறது தப்பு. ஸோ கோல்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது இலக்குகள் பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அது உங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்த விஷயம், ஆக்ட் பாசிட்டிவ். நம்ம தெளிவான எண்ணங்கள் இல்லாதப்போ, நமக்கு ஒரு சிந்தனை சரியாக இல்லாதப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்களில் நமக்கு தெரியும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த விஷயம் நடக்கலை, ஆனால் அதை நினச்சி நம்ம ஒரு 2-3 டேஸ் அப்படியே உடஞ்சி போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் அங்கே எந்திரிச்சு வர முடியாது. இந்த இடத்துல உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே அடிப்படும். அப்போது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போதோ இல்லை லைஃப்பில் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போதோ அங்கே நின்று அதை யோசித்து அதுக்கு இன்னும் எனர்ஜி க்ரியேட் பண்ணாமல் அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மேபி கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். எப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது பாசிட்டிவ் ஆக்ட் பண்ணுறது. ஸோ அட்லீஸ்ட் நெகட்டிவாக ஆக்ட் பண்ணாமல் இருக்கிறதே ஈஸியான சொல்யூஷன் சொல்லுவேன். ஒரு பிரச்சனையான சுச்சுவேஷனில் கூட நின்று அதை இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியே வரணுன்ற அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோமோ, அதை பாசிட்டிவாக நினைக்கிறோமோ, கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் உங்களோட கான்ஃபிடன்ஸ் வளர ஆரம்பிக்கும். ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் அப்படின்றவங்க ஒரு பிரச்சனை
பிரச்சனையான சுச்சுவேஷனை பார்த்து உடஞ்சி போக மாட்டாங்க. ஸோ அப்படி சொன்னால் மேபி உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பி ப்ரிப்பேர்டு. இப்போது பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னா வந்து எல்லோரும் என்ன யோசிப்போம், நமக்கு வந்து தோல்வி வந்து அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்படி கிடையாது. நம்ம எதை நோக்கி போகிறோமோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை முதலே தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஒரு பிஸ்னஸே எடுத்துக்கோங்களேன், அடுத்தடுத்து என்ன பண்ணணும், இன்றைக்கி நம்ம முன்னேறிட்டு இருக்கோம், ஆனாலும் அடுத்து என்ன பண்ணணுங்கிற அந்த ரெடினஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் மூவ் ஆனால் தான் நான் இதை செய்வேன், இது கிடைச்சா தான் அதை பண்ணுவேன்ற ஒரு ஸ்லோ ஃபேஸ் தான் எல்லாத்தையும் வேலை செய்வோம். இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு 1 இயர் டைம் இருக்கும். ஆனால் நம்ம அந்த 1 இயரும் படிக்க மாட்டோம், கடைசி 6 மாதம் படிச்சுக்கலாம் அப்படின்றது. ஸோ ஒரு ரெடினஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. அப்படி இல்லாதப்போ நீங்கள் அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அது கண்டிப்பாக உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை கீழே கொண்டு வரும். ஸோ எந்த விஷயத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கிறது, முதல்லயே தன்னை தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது நாலேஜ் பேஸ்ட் விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸை வளர்த்துக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை உங்கள் வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் அணுகிற விஷயமா இருக்கட்டும், எப்பவுமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்த விஷயம், நம்ம வந்து என்றைக்குமே இன்றைக்கி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்றைக்கி நம்ம லைஃப் எப்படி போகுது, இங்கிருந்து எப்படி தப்பிக்க போகிறோம், இங்கிருந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு எப்படி போக போகிறோன்னு தான் யோசிப்போம், இல்லை அடுத்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தான் பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நம்ம வந்து விசுவலைஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ விசுவலைசேஷன் அப்படின்றது உடனே ப்ராக்டிஸ் போகாதீங்க. விசுவலைஸ் பண்ணுறது அப்படின்றது நமக்கு என்ன இருந்தால் லைஃப்பில் நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு வேலை பண்ணிட்டுருக்கேன், இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸல் ஆனால் என் லைஃப் எப்படி இருக்கும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதில் நான் வந்து டாப் லெவலில் வந்தால் எப்படி இருக்கும், இல்லை என்னுடைய வருமானம் உயரும் போது என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுன்றத கொஞ்சமாவது விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும், இமேஜின் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி நம்ம சுச்சுவேஷன் வந்து வேர்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஃப்யூச்சர் வந்து பாசிபிள் இல்லை, இதெல்லாம் வந்து 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் வரும்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம வந்து ஃப்யூச்சரை விசுவலைஸ் பண்ணுறதே கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை நீங்கள் ஒரு வேறு ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத யோசித்து பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்குன்னு விசுவலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை முன்னேறி போகும்போது அதுக்கு உண்டான கான்ஃபிடென்ஸும் கூட வரும். அடுத்த விஷயம், நமக்கு உண்டான பிரின்சிபல்ஸை சரியாக வச்சுக்கிறது. இப்போது நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், இப்படி தான் இருக்கும் நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அதை கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணணும். இப்போ வந்து நம்ம மற்றவங்க பார்க்கலன்றதுக்கு வேண்டி நம்ம வேறு மாதிரி இருக்கிறதோ, மற்றவங்க பார்க்கும்போது நம்ம வேறு மாதிரி இருக்கிறது இருக்கக்கூடாது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதே மாதிரி நம்ம ஆக்ஷன் இருக்கணுன்றது தான். அப்போது ஏன் வந்து இது பண்ணணும், ஏன் வந்து என்னுடைய பிரின்சிபல்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் மற்றவங்க முன்னாடி ஆக்ட் பண்ணுறதை விட உங்கள் கூட நீங்கள் இருக்கும்போது நீங்கள் நடிச்சிட்டிங்க, இல்லை உங்களுடைய கொள்கைகளை தளர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கான்ஷியஸ் உங்களை மதிக்காது. ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் அப்படின்றவங்க அடுத்தவங்க முன்னாடி மட்டும் அப்படி காமிச்சிக்கூடாது, தனக்குள்ளேயும் தான் தனியாக இருக்கும்போதும் அதை காமிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனை வந்தாலுமே நம்மளுடைய கொள்கைகளை மாற்றிக்காமல் இருக்கிறது நம்மளை நம்ம உள்ளிருந்தே கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கிறதுக்கு சமம். அடுத்த விஷயம், இப்போ நமக்கு லைஃப்பில் முன்னேறதுக்கு இல்லை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நம்மக்கிட்ட சில தவறான பழக்கங்களை வந்து நிறுத்திட்டாவே போதும் நமக்கு தெரியும். ஆனாலும் அதை தொடர்ந்து முயற்சி செஞ்சு நிறுத்த மாட்டோம். அப்போ நம்ம ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறது, நமக்கு ஏற்றுக்காத இல்லை நம்ம லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாத ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்குள்ளே நிறைய கான்ஃபிடன்ஸை வளர்க்குது, தன்னம்பிக்கையை வளர்க்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து இது வேணும், இது நடக்கணும்னு சொல்கிறவங்க கான்ஷியஸ் தான் இது முடியாது, இது கஷ்டம்னு சொல்லுது. அப்போ அது முடியாது கஷ்டம்னு சொல்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் என்ன இருக்கோ அதையெல்லாம் மாற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம அடுத்தவங்களை மாற்றுறதுக்கு முன்னாடி, சூழ்நிலைகளை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பழக்கங்களை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அது நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வளர்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்த விஷயம், ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன்ஸ். நம்ம வெற்றி அடையிறதுக்கு என்ன தேவைன்னு தான் இங்கே கவனிக்கணுமே தவிர, ஒரு வேளை தோல்வி அடைஞ்சிட்டா அதை எப்படி சமாளிக்கிறது, அங்கேருந்து எப்படி வெளியே வர்றதுன்ற சிந்தனை நமக்குள்ளே இருக்கவே கூடாது. நம்ம ஒரு பிரச்சனையை அணுகும்போது அது ஏன் நமக்கு நடந்துச்சு, ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறத விட, இல்லை அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிறத விட, அதை பற்றின எண்ணமே இல்லாமல் நம்ம தொடர்ந்து முயற்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்பவுமே அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்க, நீங்கள் பழகிட்டீங்க, தொடர்ச்சியாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையான சுச்சுவேஷனில் கூட உங்களுக்கு அதை எப்படி சரி பண்ணுங்கிற எண்ணம் மட்டும்தான் வருமே தவிர ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி உட்கார மாட்டீங்க. அப்போது ஒரு நம்பிக்கையான ஒரு எண்ணங்கள் வேணும் அப்படின்னா எப்பவுமே ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தேடுற மாதிரியான எண்ணங்களை வச்சுக்கோங்க. அது ஏன் இப்படி நடந்துச்சுன்ற ஒரு ரெக்ரெட் ஃபீலிங்குள்ளே போகிறது இங்கே பிரயோஜனமே இருக்காது. கடைசி விஷயம், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிடுறது தான். அதாவது இப்போ லைஃப்பில் பிரச்சனைகள் நம்ம கூடயே இருக்கும், நல்ல விஷயங்களும் கூடயே இருக்கும். இன்றைக்கி நம்ம அதிகமாக பிரச்சனையை கவனிக்கிறோம் அப்படின்னா நம்ம கான்ஷியஸ்க்கு வந்து பிரச்சனைகளை கவனிக்கிறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் நல்ல விஷயத்தை பற்றி பேசவே மாட்டேங்குது, எப்பவுமே ஏன் நடக்கிற பிரச்சனைகளே கவனிக்குதுன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேட்டர்னில் பிரச்சனைகள் தான் வந்து சமாளிக்கிறது கஷ்டம், இல்லை அது நடந்தால் நம்ம லைஃப் மாறிடும் பயப்படுறதுனாலையும் அந்த உணர்வு அதிகமாக வச்சுக்கிறதுனாலையும் தான். அப்போ நம்ம எதுக்கு எடுத்தாலும் தேங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் கான்ஷியஸ்க்கு கொஞ்ச நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நன்றியை மட்டும் கவனிக்க சொல்லி கொடுக்குறீங்க. இதை நீங்கள் கான்ஷியஸ் ப்ராக்டிஸாக பண்ணும்போது, எழுதும்போது, இல்லை வந்து ஓரலாக நீங்கள் அடிக்கடி இந்த நன்றியை சொல்லும் போது
இப்படி தான் நீ நினைக்கணும் அப்படின்னு உங்கள் கான்ஷியஸ்க்கு ஒரு புது பேட்டர்ன் கொடுத்துட்றீங்க. அப்போது இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே எந்த நல்ல விஷயம் இருக்குதுன்னு தேட ஆரம்பிச்சிடும். ஸோ நன்றி சொல்கிறது உண்மையிலேயே உங்களை ஒரு கம்ப்ளீட் கான்டென்ட் பர்சனாக உருவாக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 12 விஷயங்கள் இல்லாமல் நமக்கு நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு வேறு ஏதாவது வழிகள் இருந்தால், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.